ආයිබෝවන් මාධ්‍යවේදී ආදරණීය සහෘදයන්ට විශේෂයෙන්ම නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ ජීවත් වෙන සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාව එකතු වෙලා රටේ ජයග්‍රහණය වගේම ඉතිහාසයේ තමන්ගේ ඡන්දෙට විතරක් නැත්නම් තමන්ගේ ජීවිතේට නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ සියලුම ජනතාව පාවිච්චි කරගත්ත මේකේ හිටපු පාලකයෝ විශේෂයෙන්ම තොණ්ඩමන්ලා දිගම්බරම්ලා රාධාකෘෂ්ණන් වගේ කට්ටිය නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ හිටපු වතුකරේ ජනතාව කඳුකරේ ජනතාව තමන් දෙකට බෙදාගෙන මෙච්චර කල ඒගොල්ලන්ගේ ජීවිතේ ඒගොල්ලන්ගේ දේශපාලන කටයුතු සඳහා පාවිච්චි කරගත්තා. ඉතාමත්ම පහළ ආදායම් මට්ටමින් ජීවත් වෙන වැඩි පිරිසක් ඉන්නේ නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ. ඒ සියලුම දෙනා එකතු වෙලා ඉතිහාසයේ රන් අකුරෙන් ලියවෙන්න පුළුවන් විදියට නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ ඡන්දෙ ප්‍රතිඵලය අපිට ජාතික ජනබලවේගයට මාලිමාවට අරන් දීලා තියෙනවා. ඒ සියලුම සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාවටත් විශේෂයෙන්ම කවදාවත් වෙනස් කරන්න බැහැ කියලා හිතාගෙන හිටපු කඳුකරේ ජනතාවත් මේ පාර හොඳ පාඩමක් උගන්වලා තියෙනවා. මේ හැමදාම රවට්ටපු පාලකයන්ට උත්තරේ දීලා 1,60,000කට වැඩිය ඡන්ද ලබා දෙමින් ඒ වගේම මට 33000ට වැඩිය මනාප ඡන්දය ලබා දෙමින් මාව පාර්ලිමේන්තුවට පත් කරලා තියෙනවා. ඒ නිසාම නැවත වතාවක් මේ සියලුම ජනතාවට අපේ ආදර ස්තුතිය පුද කරනවා. ඒ වගේම තමයි අපිට ලොකු වගකීමක් පවරලා තියෙනවා. මෙතුවක්කල් මේ රට පාලනය කරපු මේ පාලකයන්ට මේ රට හදන්න බෑ. පුළුවන් මාලිමාවට කියලා විශ්වාස කරලා අපිව පත් කරගෙන තියෙනවා. අනිවාර්යයෙන් මේ ජනතාවට සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාවට කඳුකරේ දෙමළ ජනතාවට අපි සහතික වෙනවා. ඕගොල්ලෝ දුන්න වගකීම අබමල් රේණුවකින්වත් විනාශ කරන්න නැතුව ඒ වගකීම අපි ඒ ආකාරයෙන්ම ඉෂ්ට කරනවා. ඒක විශ්වාස කරන්න කියන ඉල්ලීම කරන්නත් ඒ වගේම මේ ජනතාව මේ ඓතිහාසිකව අපිට ලබා දුන් ජයග්‍රහණය කිසිම විදියකින් අපි නැති කරන්නේ පළුදු කරන්නේ කියන සහතිකය අපි නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ ජනතාවට අපි ලබா දෙනවා. வருகைத்தந்திருக்கும் ஊடகவியலாளர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேடமாக இந்த ஊடக சந்திப்பில் நாம் கலந்து கொள்வது 2024 நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்த நாட்டில் அனைத்து மக்களையும் போலவே விசேடமாக නුවරඑළිය மாவட்டத்தில் வாழும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாரியோர் வெற்றியை தேசிய மக்கள் சக்திக்கு பெற்றுக் கொடுத்துள்ளார்கள். இதில் නුවරඑළිය மஸ்கெலிய தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய மக்கள் சக்தியில் தமிழ் வேட்பாளராக போட்டியிட்ட என்னை தெரிவு செய்தமைக்கு அதாவது 33,000க்கும் மேலாக விருப்பு வாக்குகளை பெற்றுக் கொடுத்து என்னை வெற்றி பெற செய்ததற்காக නුවරඑළිය மாவட்டத்தில் வாழும் சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைத்து மக்களுக்கும் எனது மனமுவர்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் எல்லோருக்கும் தெரியும், இந்த நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் மாற்றத்தை முன்னோக்கி மாற்றத்தின் தேவைக்காக தங்களது வாக்குகளை தேசிய மக்கள் சக்திக்கு திசைக்காட்டிக்கு பெற்றுக் கொடுத்துள்ளார்கள். அதில் නුවරඑළිය மாவட்டத்தில் வரலாறு முழுவதும்
நுவரெலியா மாவட்டத்தை தன்வசப்படுத்தியிருந்த விசேடமாக தனது வாக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக மாத்திரம் பயன்படுத்திய மலையக வாழ் தமிழ் மக்கள், தோட்ட தொழிலாளர்கள் இம்முறை இந்த திருடர்களுக்கு, ஊழல்வாதிகளுக்கு, இவர்களது வாக்குகளை மட்டும் பறித்து தனது வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த அரசியல்வாதிகளுக்கு தக்க பாடத்தை புகட்டியுள்ளார்கள். இம்முறை தன்வசம் வைத்திருந்த அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து தேசிய மக்கள் சக்தியை முதலாக வரலாற்றில் முதலாக நுவரெலியா மாவட்டத்தை மாற்றி இம்முறை மாற்று ஒரு கருத்துள்ள மாற்று வேலை திட்டமுள்ள தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்துள்ளார்கள். இவர்கள் அனைவருக்கும் விசேடமாக நுவரெலியா மாஸ்கெலிய தொகுதியில் மலையகத்தில் வாழும் தமிழ் மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இந்த வெற்றியானது கிருஷ்ணன் கலைச்செல்வியான எனது மாத்திரமல்ல, எமது 5 உறுப்பினர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த வெற்றி நுவரெலியா மாவட்டத்தில் வாழும் கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேலான மக்களுக்கு சொந்தமானது. நீங்கள் கொடுத்துள்ளீர்கள் எங்களுக்கு பொறுப்பு. இந்த நுவரெலியா மாவட்ட மக்கள் எங்களது 5 பேருக்கும் கொடுத்துள்ளார்கள் பாரிய பொறுப்பொன்று. நுவரெலியா மாவட்டத்தில் மிகவும் வருமான குறைவுடன் வாழும் மலையக வாழ் மக்களுக்கும், அதேபோல் நுவரெலியா மாவட்டத்தில் வசிக்கும் சிங்கள தமிழ் முஸ்லிம் அனைவரினதும் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக எங்களுக்கு பொறுப்பு கொடுத்துள்ளார்கள். மற்ற அரசியல்வாதிகளைப் போல, மற்ற அரசியல் கட்சிகளைப் போல, தொழிற்சங்க தலைவர்களைப் போல தனது வாழ்க்கைக்கு மக்களை பயன்படுத்துவதற்கு அல்லாது மக்களின் சேவைக்காக எங்களை நீங்கள் நியமித்துள்ளீர்கள். இந்த பொறுப்பை கட்டாயமாக நாம் நிறைவேற்றுவோம். அதற்கான ஆயத்தத்தை நாங்கள் இம்முறை செய்வோம் என்று விசேடமாக நுவரெலியா மாவட்டத்தில் வாழும் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களுக்கு எங்களது உறுதியை நாங்கள் கொடுக்கின்றோம்.